ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி பார்க்குறோம். உங்களோட நபருக்கு உங்களை பற்றின தாட் எப்படி இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீங்கள் வந்து கொண்டு போக போகிறீங்க, இது வந்து ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்குமா, உங்களுக்கான மெசேஜஸ் ஏதாவது உங்கள் நபர்கிட்ட இருக்கா, அவரோட கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, உங்களோட கரண்ட் ஃபீல். ஓகேவா, பார்த்துடலாமா? இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரக்கிள் கார்டில் பார்த்துட்டோம். லவர் ஆரக்கிள் கார்டில் கரண்ட் ஃபீல் அண்ட் சிச்சுவேஷன் அபவுட் யுவர் பர்சன். உங்கள் நபருடைய கரண்ட் ஃபீல் அண்ட் சிச்சுவேஷன். ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸில் எடுக்கிறேன். அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறவங்க. அவரோட நம்பர் 44455 அவரோட நம்பர். இந்த நம்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல் உங்களுக்கு ஏதோ மெசேஜ் கன்வே பண்ண விரும்புகிறார். அது என்ன மெசேஜாக இருக்கும் பார்த்துடலாமா? ஜோல் என்ன மெசேஜ் தர போகிறீங்க? இந்த கார்டு நான் சஃபல் பண்ணுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன், கரண்ட் ஃபீலிங் பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே வந்தது. நான் அப்போ எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் சஃபல் பண்ணும்போது நான் ப்ரிடிக்ஷன் எடுக்கும் போது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து விளராரு. பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஓகே, உங்கள் நபர் என்ன நினச்சிட்ருக்கிறார்? யூ இன்டென்சிவ்லி நோ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ அண்ட் யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் வாக் அவே அட் எனி டைம். இது ரெண்டு பேரும் நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்க மாதிரி தெரியுது செல்லங்களே. இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் இது ரைட்டு இது ராங்கு அப்படின்றது தெரியுது. உங்கள்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நோ சொல்கிறதா, இதை விட்டு விலகி போகிறதா, எனி டைம் உங்களுக்கு அந்த இது இருக்குது, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் பண்ணலாம். இது கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்க மாதிரி தெரியுது. பாம்பு சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை ட்வின் ஃப்ளேமாக இருக்குமோ? சில பேருக்கு இந்த கிரகங்களால் இந்த ராகுக்கு இந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த ராகுவோட அந்த வீரியம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் இது என்ன சொல்கிறது, பிரிஞ்சிருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்காக தான். உங்களோட கரண்ட் ஃபீல் இப்போ அப்படி தான் இருக்குது. அண்டு ஒன் மோர் திங் என்ன சொல்கிறாரு? At a time we must surrender to the old before something new can enter your lives. Let go and all will work out. சரண்டர் பண்ண மாட்டேன்றீங்க. எஸ், கண்டிப்பாக. நீங்கள் கரண்ட் ஃபீல் எப்படின்னா, இப்போ இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்கள், ஒரு சில செல்லங்கள் வந்து நீங்கள் கரண்டில் உங்கள் நபரோட நீங்கள் இணக்கமாக இல்லை, செப்பரேஷன் ஆகிருக்கு, ராகுவோட அந்த இது இருக்குது, உங்களுக்கு அதோட அந்த கர்ம வினை இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும், சில பேர் வந்து எப்படா அப்போ அப்படின்ற மாதிரி இருப்பீங்க, சில பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேருக்கு வந்து இதுதான் கைடன்ஸாக கொடுக்குறாரு. உங்கள் மன ஓட்டம் இப்படி இருக்குது, நீங்கள் அந்த உறவை வந்து தக்க வச்சுக்கணும், இல்லை அந்த உறவோட போராட முடியாதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வெளியே வரலாம், அந்த பவர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ரொம்ப பவர்லெஸ்ஸான ஒரு ஆள் மாதிரிலாம் நீங்கள் கொஞ்ச நாளாக நினச்சிட்ருக்கீங்க. ஓகேவா? அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறார் ஏஞ்சல். நீங்கள் வந்து இப்போது ஒரு நியூ பிகினிங்ஸ் சில பேர் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த ஓல்டு இதெல்லாம் வந்து சரண்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நியூவான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். அதனால் லெட் கோ பண்ணுங்கள், விட்டுட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாரு ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல். அடுத்தது
Close your eyes and tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life regardless of the circumstance you currently find yourself in. எஸ் டிப்ரெஷனில் தான் இருக்கிறீங்க. அதான் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டு உங்கள் நபரை பற்றி எடுக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு தான் வருது அட்வைஸ். ஓகேவா? இது உங்கள் நபருக்காக வரல. அந்த நபர் கொஞ்சம் டாக்ஸிக் தான். அது ஒரு கர்மா பேட்டர்ன் மாதிரி தான்டா செல்லங்களே இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நமக்கு நடக்காதோ, பிராப்தம் இல்லையோ, நம்ம கர்மா இப்படி தான் போலகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நான் இதுக்கெல்லாம் நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தகுதியானவன் தான். ஏன்னா நிறைய பேர் மேலும் பார்க்குறீங்க. எல்லாருக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. போன வாரத்தில் எனக்கு தனியாக அந்த ஃபீமேலுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ரிடிக்ஷன் வந்தது. அப்புறமா நான் மெயிலுக்கும் டக்குன்னு பார்த்து எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேவா? பட் இது எனக்கு ரெசனேட் ஆகுது. 2 பேருக்குமே சேர்த்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் முதல்ல இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டிங்கன்னா அந்த சந்தோஷம் எதுவுமே உங்களை உள்ளே வர விடாமல் நீங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை அலோவ் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப அதிலேயே மூழ்கிட்டீங்க. அதுலேருந்து வெளில வாங்க. ஒன்லி டைம் வில் டெல். இதெல்லாம் எப்போ இதெல்லாம் மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு கேட்குறீங்க. இதுதான் உங்களோட கரண்ட் ஃபீலிங்கா? இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. க்ரைங், ரொம்ப அழுக. உங்களோட ஹார்ட் சக்கரா ரொம்ப வீக்கு செல்லங்களே. ஹார்ட் சக்கரா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நியூ பிகினிங்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணவே முடியாது. 2வது, இந்த ஹார்ட் சக்கரா வீக்காக இருந்ததுன்னா உங்கள் நபர்கிட்ட உங்கள் நபருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த சக்கரா வீக் ஆச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே அந்த வீக்னஸ் காமிக்கும். யாரு கூடயுமே இணக்கம் இருக்காது. ரொம்ப அன்பான பேரண்ட்ஸும் உங்கள்கிட்ட அப்போஸ் பண்ணுற அவங்கள விட நீங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் விலகல் இருக்கும், மன வருத்தம் இருக்கும். யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டீங்க. உங்களை நினச்சா அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டே இருக்காது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரிலேஷன், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா உங்கள் ஹார்ட் சக்கரா வீக்கு. கொஞ்சம் யோசிங்க. காலம்தான் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஒன்லி டைம் வில் டெல். அப்போது அது ஏதோ கர்மாவின் பாதிப்பில் தான் இது இருக்குது. கார்டு ஃபஸ்ட்டு கார்ட்லேயே அதை நான் பார்த்துட்டேன். இன்கேஸ் இந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கீங்க, இதிலேருந்து ஒரு வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா செல்லங்களே, உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் ஆஸ் அ குரு உங்களுக்கு இருக்காங்க. குருவோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. சில குருமார்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். யாராவது தெரிஞ்சவங்க பண்ணுறாங்கன்னா போய் தாராளமாக பண்ணிக்கோங்க. அது மாதிரி மாஸ்டர்ஸ் கிட்ட இனிஷியேஷன் எடுத்து உங்கள் கர்ம வினையை சரி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஏன் இந்த ஸ்ட்ரகிள் இதிலேருந்து வெளில வர தெரியல அப்படின்னா டிவைன் பாத்தில் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. ஏன்னா கன்சல்டேஷன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த கிரக நிலை என்ன பிரச்சனை. இப்போ நான் அந்த ஒரு கார்டு பார்த்தேன். எனக்கு அதில் அந்த ஒரு பர்டிகுலர் கிரகத்தோட பாதிப்புகள் இருக்குது, அது கர்ம வினை அப்படின்னு நினச்சி அந்த கார்டில் பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கார்ட்லேயும் உங்களோட சிச்சுவேஷன் இப்போ இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுக்குறாரு. ஓகேவா? நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, எப்படி நீங்கள் உங்களுக்கான அந்த லைஃப்பை வாழாமல் சுற்றி இருக்கிற விஷயத்தில் ரொம்ப நர்வஸ் ஆகி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறார். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ இன்டு இன்னர் பீஸ் அட் டைம். வி மஸ்ட் அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர். தெர் இஸ் நோ பாயிண்ட் ட்ரையிங் டு சேஞ்ச் தட் விச் இஸ் பிஹாண்ட் அவர் கண்ட்ரோல். நீங்கள் சில பேர் சில முயற்சிகள் பண்ணலாம். உங்கள் நபரையோ அந்த சுச்சுவேஷனை மாற்றினும் சில இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விர்ச்சுவல்ஸ் அந்த மாதிரி சம்திங் பண்ணுறீங்க. அதெல்லாம் இப்போ உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. பிஹாண்ட் யுவர் கண்ட்ரோல். ஓகேவா? நீங்கள் எந்த விதத்துலேயும் இந்த சுச்சுவேஷனை இது மாற்றணும்னு நினைக்காதீங்க. அந்த நடந்த விஷயம், இந்த பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு அவ்வளோ வழிகளை கொடுத்துருக்கு. அதை அக்செப்ட் பண்ணுங்கள்.
அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எப்படி நடந்ததோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். அந்த மனிதரையோ இல்லை அந்த சுச்சுவேஷனையோ அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரு லெசன் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தவறு நடக்காமல் உங்கள் லைஃப்பை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னு அதை தான் பார்க்கணும் நீங்கள். இல்லைனா இந்த பாதிப்புகளோடையே தான் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. சரியா? இந்த தவறை பண்ணாதீங்க. உங்களுக்கு இதிலேருந்து வெளியில் வரதுக்கான எல்லா வழிகளும் நான் சொல்லிட்டேன். சில விஷயங்களையும் நாசுக்காக சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா இந்த அளவுக்குலாம் எந்த மாஸ்டரும் சொல்லவே மாட்டாங்க. ஓகேவா? இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கள், அங்கே போய் சுற்றிட்டு வாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. உங்கள்கிட்ட இவ்வளோ ஒரு கர்ம வினையோடு நீங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு வெளியில் செய்கிற பரிகாரம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது செல்லங்களே. குருமார்கள் உங்களை ப்ளஸ் பண்ணால் மட்டுமே அவங்களோட ஆசீர்வாதம், இனிஷியேஷன் உங்கள் கர்ம வினையை சரி பண்ணுறதுக்கு, உங்களோட பிளாக்கேஜஸ், சக்தி நிலைகளில் இருக்க பிளாக்கேஜஸ், உங்களுக்குள்ளே சக்தி நிலைகள் இருக்குது, அதெல்லாம் சரியான மட்டும்தான் உங்கள் விதியை மாற்ற முடியும். மை believed though we be physically apart, spiritually we are all united. For love transcends space and time, nothing is missing. ஸோ ஒரு சில செல்லங்கள் வந்து 2 பேரும் செப்பரேட் ஆகிருக்கீங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலி 2 பேரும் வந்து உங்கள் நபர் கூட உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து கமிட்டடாக தான் இருக்கீங்க, யுனைட்டடாக இருக்கீங்க. கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுங்க, நத்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ நம்ம டேரோட்டில் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முற்றிலும் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. சில பேர் மூவ் ஆன் பண்ணுறீங்க. மூவ் ஆன் பண்ணாலும் மூவ் ஆன் ஆகலை. நீங்கள் ஃபிசிக்கலாக அவங்களோட தான் இருக்கீங்க. நீங்கள் செப்ரேஷன் மட்டும் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் செப்ரேஷன் அப்படி கிடையாது. நீங்கள் மனதளவில் எந்த அளவுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களோ அந்த நபரையும் சுச்சுவேஷனையும் நீங்கள் வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹீலிங்லாம் எடுத்துக்கணும். ஹீலிங் சர்வீஸ் வேறு எங்கேயாவது அவைலபிள் மாஸ்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா போய்ட்டு அவங்கக்கிட்ட இனிஷியேஷன் தீட்சையெல்லாம் வாங்கி உங்களோட ஆழ்மன பதிவுகள், கர்மா பதிவுகள், இதெல்லாம் கர்ம வினையெல்லாம் எப்படி வந்து அது வந்து நிறைய பேருக்கு அமேசிங்காக இருக்கும். இந்த கர்ம வினையெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? உங்களோட ஆஸ்ட்ராலஜியில் இருக்கிற மாதிரி, ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்து முடிக்கணும்னா நீங்கள் பல பிறவிகள் எடுக்கணும். பல பிறவிகள் எடுக்கிறது ஒரு இது கிடையாது. இந்த பிறவி எதுக்காக கொடுத்துட்ருக்காரு? மனித பிறவி கொடுத்துருக்கிறாரு. நீ போய் அங்கே போய் ஏதாவது ஒரு ப்ளஸ் பண்ணி உன் கர்ம வினையை குறைச்சிக்கிட்டு உன்னோட அந்த பிறப்போட அந்த விகிதத்தை கம்மி பண்ணிக்கிட்டு சீக்கிரம் என்னை வந்து சேரு, ஒரு வாய்ப்பு தரேன் போ அப்படின்னு தான் அனுப்பிச்சி விட்ருக்குறாரு. அதெல்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்கிற விஷயம் புரியுது? புரிஞ்சிக்கிற செல்லங்கள் கற்பூரம் மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு வேறு ஒரு கார்டு வந்துரு. எஸ், சில பேர் வந்து இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து. எஸ், பாருப்பா, வாட் அ பியூட்டிஃபுல். எஸ், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கான எண்ணம் இருக்குது உங்களுக்கு. எஸ், உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸ்டு செல்லங்களே, உங்களுக்கு இப்போ நியூ ப்ரப்போசல் ஒன்று வந்திருக்கு. சீக்கிரம் அவங்ககிட்ட இருந்து கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்க போகுது. இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டு இல்லை மேரேஜ், டைரெக்டாக மேரேஜ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கல்ல உங்கள் லைஃப் ஏன் இவ்வளோ ட்ராஜடியாக இருக்குது? பாருங்கள், நான் சொன்னேன் கார்மிக் கார்டு. அடுத்தது பாருங்கள், குரு வந்துட்டார். இந்த கர்ம வினையை சரி பண்ணணும், இந்த நியூ லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா குருவோட பிளஸ்ஸிங்ஸை வாங்குங்க. சில பேர் குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது. டேரோட் எவ்வளோ அழகாக உங்களுக்கு புட்டு வைக்கிறாங்க. பா இந்த ரீடிங் இப்படி பாருங்களேன். இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது. நீங்கள் ஒரு நியூ லைஃப் தான் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைன் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது. உங்களுக்கு கம்யூனிகேஷன் சீக்கிரமே இருக்குது. சில பேர் வந்து நியூ லைஃப் தான் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. சில பேர் உங்கள் ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னாலும் அது நடக்கும். ஆனால் இப்போ செப்ரேஷனில் இருக்கீங்க. 2 பேருமே வந்து ஒரு டிவைன்லி கனெக்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த கார்ட்லேயே நம்ம பார்த்தோம், லவர் ஆர்க்கல் கார்ட்லேயே அந்த மெசேஜ் இருந்தது. அதே தான் சொல்கிறாங்க.
நீங்கள் அந்த நபரோடய நீங்கள் ஜாயின் பண்ணணும், அவங்க தான் உங்களுக்கான சோல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ போயிட்டுருக்குது உங்களோட கர்மா. உங்கள் கர்ம வினையை குரு வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து இதிலேருந்து உங்களை லேக்லேருந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ரெசனேட் ஆச்சோ நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடணும். நீங்கள் சும்மா ரீடிங்கை பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் டிவைனுக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு வேணாம், அது நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்கள். 4 பேர் இதை பார்க்குற மக்களுக்கு ஒரு டிவைன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் ஒரு சோலுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு சோலுக்கு வழிகாட்டுறீங்க. உங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கணும், உங்களை மட்டும் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், எனக்கு நடந்தால் போதும்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக இருக்காதீங்க. கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருங்க. இந்த நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்கல்ல, கமெண்ட்டில் பதிவிடுங்க. பார்க்கட்டும், நிறைய பேர் பார்க்கட்டும். சில பேருக்கு இதெல்லாம் இந்த நல்ல விஷயங்கள் இப்படி வந்தாலும் சில பேருக்கு ஏன் அட்ராக்ட் ஆகலை அப்படின்னா அதையும் போடுங்க. இந்த 2த்தையும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் வழிகாட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த விஷயம் உங்களுக்கு இதன் மூலமாக நடந்திருக்கு, குரு மூலமாக உங்களுக்கு நடந்திருக்கு, டிவைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இன்னொருத்தருக்கு நீங்கள் வந்து இன்னொரு சோலுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுற சோலுக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க. அப்போது நீங்கள் ப்ளஸ் கர்மா சேர்த்துக்கிறீங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஏன் இந்த குட் பிளஸ்ஸிங்ஸ் போகலை அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் என்ன, அதை சரி பண்ணுங்கள். வழி சொல்லித்தரேன் வாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நபர் வேணும், உங்களுக்கான சோல் வேணும்னு நினைக்கிறீங்களோ சடனாக வரும். சடனாக சில பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகிறது கூட சடனாக நடக்கலாம். ஓகேவா? ரீயூனியன் ஆகிறது சில பேருக்கு வந்து நியூ பார்ட்னர் ப்ரப்போசல் வர்றது கூட சடனாக நடக்கும். சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குப்பா, மெயில் எனர்ஜிக்கு. இந்த பிளாக் மேஜிக் வந்து சில பேருக்கு வந்து எப்படியா இருக்கும்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சில கசின் அந்த மாதிரி அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல இதுவாக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க, செய்வாங்க. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கர்ம வினை, அதாவது பிளாக் மேஜிக் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சிலர் வந்து சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கு உங்கள் லைஃப்பில். அதன் காரணமாக உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட ரொம்ப கன்னிங்காக நடந்துக்குவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள். அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி, பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சரி, அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை, அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற நவம்பர் 19, 21 இந்த 2 டேட் வந்து உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நாள். அந்த டேட்டில் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துக்கலாம், கிளாஸ் கற்றுக்கலாம். ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சாலும் அன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து தரப்படும். முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் சில பேர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, மன உறுதி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அதை வந்து பார்த்து மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. சில பேர் வந்து மாஸ்டர்ஸாக கூட இருக்கலாம், ரேக்கி மாஸ்டர்ஸ், ஹீலர்ஸ், தெரப்பிஸ்ட், டாக்டர்ஸ். ஓகே, குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பர்சன் கூட சில பேர் பார்க்குறீங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ட்ராஜடி போயிட்டுருக்கு. இதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங்
ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே அதை பற்றின டீட்டெயில் ஒரு கன்சல்டேஷன் வரணும். நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து கலெக்டிவில் வருது. நீங்கள் பர்டிகுலராக உங்களோட ஃபுல் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்து, உங்கள் நபரோட டீட்டெயில் கொடுத்து, உங்களுக்கான ஒரு தனியான ஒரு ரீடிங் பார்த்து, அப்போது வந்து உங்களுக்கு எந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு இது சூட் ஆகும் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது செட் ஆகும். அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு மாஸ்டராக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இது பிரச்சனை ஏன் இருக்குது? நிறைய பேருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேரோட ஆரால கை வைக்கிறீங்க. ஒரு டாக்டர் அப்படின்னா நீங்கள் நிறைய கஸ்டமரை வந்து நீங்கள் கிளைண்ட்டை வந்து நீங்கள் அவங்களோட அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குறீங்க. அவங்கள டச் பண்ணுறீங்க. அவங்க ஆரோவோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது எமோஷ்னலாக அவங்க கூட நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆவீங்க. அந்த எமோஷ்னலாக நீங்கள் இன்னொருத்தரோட அட்டாச்மெண்ட் ஆகும்போது அவங்களோட அந்த கர்ம வினை பாதிப்பு உங்களையும் தாக்கும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன் இதில் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, ஏன் எங்களுக்கு அந்த இது வருது அப்படின்னா ரீசன். ஓகேவா? அதே மாதிரி பிளாக் மேஜிக்னால் ரொம்ப ஒரு இதில் இருந்தீங்கனாலும் உங்களோட எனர்ஜியை அது ட்ரைன் பண்ணிடும். உங்களோட எண்ணங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் ரொம்ப ஆஃபில் தான் இருப்பீங்க. நீங்கள் பேரளவில் தான் நீங்கள் அந்த டாக்டராகவோ இல்லை தெரபிஸ்டாவோ மாஸ்டர்ஸாகவோ இருக்க முடியும். ஆனால் எனர்ஜெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனாக இருப்பீங்க. உங்கள் லைஃப்லேயே நிறைய ட்ராஜடிஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? சரி சொல்லுங்களே, இது கரண்ட் ஃபீலிங் அபவுட் யூ அண்ட் யுவர் பர்சன் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களோட சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப இதில் இருக்குது. சில பேருக்கு மட்டும் உங்கள் நபர்கிட்ட இது வந்து இந்த ரீடிங்கோட எப்படி சொல்கிறது ஒரு சாராம்சம் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சில பேர் செப்பரேட்டாக இருப்பீங்க. பட் வந்து இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் கூட வரலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஹீலிங் ஆகும் உங்களுக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லாயிருக்கும்னு சொல்ல வராங்க. ஸ்பிரிச்சுவலி ஆனால் 2 பேரும் கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த கலெக்டிவ் பார்த்த செல்லங்கள் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. யாருக்காவது வந்து அப்பாயின்மெண்ட் வேணும், உங்களுக்கு வந்து கிளாஸ் ஹீலிங் ட்ரீட்மெண்ட், உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட கர்ம வினையை சரி செஞ்சுக்கணும், கர்மா கிளன்சிங் தேவைப்படுது, உங்களோட சக்தி நிலைகளில் மாற்றம் கொடுக்கணும், உங்கள் தலைவிதியை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து வாங்க. அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை விட நான் வந்து உங்களுக்கு தனியாக பார்த்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? சரி செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.